Welcome to Blue Stars High Secondary School students. In today's subject is Science and Biology part, Standard 8 Standard. Dear students, in today's class we are going to see explanation about 3 marks and 5 marks from first lesson, Crop Production and Management. In this lesson have 10 subtopics are there. First and second and third subtopics doesn't have 3 marks. Then the third subtopic in preparation of soil. First two subtopic doesn't have any 3 mark. Third subtopic have 3 mark. First one, define ploughing. Name 2 implements that used for ploughing. The process of loosening and turning of the soil is called tilling and ploughing. Actually இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்மிங் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த சாயில் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த சாயிலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஏர் உழுற மிஷின் இருக்கும் இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த அடியில் இருக்கிற சாயிலை நல்லா மேலே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரக்குள்ளே மேலே இருக்க சாயில் எல்லாமே என்ன இருக்கும், சன்லைட்டால் அப்படியே ட்ரையாக இருக்கும். அப்போது கீழே இருக்க சாயில் நல்லா ஈரப்பதமாக இருக்கும், ரொம்ப இதுவாக. அப்போ வந்து அதை வந்து நம்ம மேலே கொண்டு வரக்குள்ளே அந்த சாயில் வந்து மிக்ஸ் ஆகும். மேலே இருக்கிற சாயில் கீழே போகும், கீழே இருக்கிற சாயில் மேலே வரக்குள்ள அப்போ இன்னுமே வந்து அந்த அடியில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் நல்லா மேலே வந்து எல்லாமே மிங்கிள் ஆகும். தட்ஸ் கால்ட் ploughing. Then it is done prior to sowing to ensure proper aeration of soil. Ploughing facilitates plant growth and encourage plough and hoe are used for ploughing. இந்த ploughing அப்படின்னா என்னென்னா, ஒரு நங்கூரம் மாதிரி அந்த பிளான்ட்டை நல்லா வந்து அந்த சாயிலில், அதாவது மண்ணில் நல்லா ஸ்ட்ராங்காக பிளான்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது அந்த ploughing மிஷின்ஸ். வாட் ஆர் த மிஷின்ஸ்? ஹூய். ஓகேவா? அந்த மாதிரி plough அண்ட் ஹூய் இது ரெண்டுமே வந்து இந்த பிளான்ட் வந்து அந்த பிளான்ட்டோடைய ரூட் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக மண் நல்லா பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் இது. தென் sowing have 1 3 mark. Why is important to sow seeds at an appropriate distance? ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம சீட்ஸை வந்து நம்ம வந்து சாயில் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம், அதாவது ஸ்ப்ரிங்க்லர் பண்ண போகிறோன்னா நம்ம மட்டும் ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இந்த சாயில், அதாவது இந்த சீடு ஒரு பிளேஸில் அதுலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், போடணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் sow seeds. Seeds should be sown at proper distances. If they are too close they will not get enough water, sunlight and nutrients. ரொம்ப பக்கத்தில் போட்டோன்னா கரெக்டான அதோடைய நியூட்ரியன்ஸ் வந்து அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்காது. If they are too far apart there is a wastage of field space. அதாவது அந்த ஸ்பேஸ் இருக்கணும். அப்படி அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா அந்த பிளான்ட் வந்து அது இன்னும் வளர இன்னும் பெருசாகும் இல்லையா. அப்போ பெருசாகக்குள்ளே நம்ம ரொம்ப பக்கத்துலேயே பிளான்டிங் பண்ணிட்டோன்னா அந்த நியூட்ரியன்ஸ்லாம் கரெக்டாக அந்த பிளான்ட்டுக்கு போகாது. நம்ம கரெக்டாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து அதை பிளான்டிங் பண்ணோன்னா அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக போகும், அந்த பிளான்ட்டும் நல்லாவே க்ரோ ஆகும். தென் வாட் ஆர் வீட்ஸ்? The weeds are unwanted plants that grow along with the crops. அதாவது weeds means களை செடிகள், அதாவது தேவையில்லாத செடிகள். இது எல்லாமே என்ன ஆகும், இந்த plants பக்கத்திலேயே வளரும். They compete with the crops for water, minerals and sunlight, therefore reduce crop yield. இந்த மாதிரி அந்த களை செடிகள் பக்கத்திலேயே வளரக்குள்ள என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த நாம் ஃபார்மிங் பண்ண பிளான்ட்டோட க்ரோத்து என்ன ஆகும், வளராது ஒழுங்காக, அதுக்கான நியூட்ரிஷன் போகாது, எல்லாமே இந்த வீட்ஸே எடுத்துக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், இந்த வீட்ஸ் எல்லாத்துமே நம்ம கண்ட்ரோல்டாக எடுத்து வச்சுருக்கணும். தென் ரைட் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபாலோவிங்: கேரிஃப் கிராப், இன்செக்டிவோரஸ், அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ், தென் ட்ரெடிஷ்னல் இரிகேஷன் சிஸ்டம். இதுக்கு டூ எக்ஸாம்பிள்ஸ் யூ ஹேவ் டு ரைட். ஃபர்ஸ்ட் கேரிஃப் கிராப், wheat and pea. Insectivorous, plant and animals waste. Agricultural implements, rice and tomatoes. Traditional irrigation system, gram and groundnut. Then this topic have 1 5 mark. What are the important things that should observe for good crop yield? Important things about good crop yield. There are certain conditions which are
very important for producing a good crop yield. A field or farm needs to be managed properly in order to get better yield. Farmers therefore must observe some important things which are listed below. Their field should be protected from stray cattle and trespassers which may destroy the crop. The right amount of water soluble available. The soil should contain sufficient nutrients for the growth of the plants. Then unwanted plants such as weeds should be removed from the soil. இப்போ ப்ராப்பராக நம்ம ஒரு ஃபீல்டு வந்து நம்ம கல்டிவேட் பண்ண போகிறோன்னா, ஃபார்மிங் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த சாயிலில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு குட்டாக வச்சுக்கணும். அதில் வந்து நல்ல ஒரு குட் ஃபெர்டிலைசர், நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் அதெல்லாம் போட்டு நல்லா வச்சுட்டு, தென் அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணணும், சீட்ஸை ஒரு ப்ராப்பர் டிஸ்டன்ஸில் சோ பண்ணணும். பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், அந்த ஃபீல்டை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அதிலேருந்து நிறைய வந்து பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்குல்லையே, அந்த மாதிரி இந்த நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நம்ம அழகாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜில் இதெல்லாம் பண்ணிடணும். டியூரிங் த ஃபார்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது பண்ணணும். தென் இந்த அன்வான்ட் பிளான்ஸ் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை நல்லா வாட்டர் இது பண்ணி ஒரு கரெக்டாக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபார்மிங்கே பண்ணணும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் ஷுட் பி அப்சர்வ் ஃபார் குட் கிராப் yield. ஒரு கரெக்டான நம்ம ஒரு ஃபார்மிங் பண்ணணுன்னா இதை தான் நம்ம பண்ணணும். தென் another 5 mark. Explain about different modern methods of irrigation system and purposes of irrigation system. Dear students, there are two systems are there, sprinkler system and drip system. First we will see sprinkler system. Already we are learnt very detailedly. The system is used on the uneven land where less water is available. In the sprinkler system ஒரு ரொம்ப கம்மியான வாட்டர் தான் இதுக்கு தேவைப்படும். The perpendicular pipes having rotating nozzles on top are joined to the main pipeline at regular intervals. This system is very useful for sandy soil. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சாண்டி சாயில் ஃபார்மிங் தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு கொஞ்சமான வாட்டர் தான் தேவைப்படும். Then drip system. This drip system involves a system of pipes and tubes which supply water drop by drop at the roots of the plants, thus minimizing its wastage. ஆக்சுவலாக வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே அந்த வாட்டர் ரூட் மூலயமாவே என்ன ஆகும், அந்த பிளான்ட்டுக்கு போகும் ட்ராப் வைஸாக. அப்போது வாட்டர் வந்து நல்லாவே இந்த ட்ரிப் சிஸ்டத்தில் சேவ் ஆகும். தென் பர்பஸ் ஆஃப் இரிகேஷன், இட்ஸ் ப்ரொவைட்ஸ் வாட்டர் டு த பிளான்ட்ஸ் for their various psychological activities like photosynthesis, transpiration and ascent of sip etc. ஆக்சுவலாக வந்து இதோடைய பர்பஸ், இரிகேஷனல் சிஸ்டத்தோடைய பர்பஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா என்னாகும், வாட்டர் அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகாது, நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இந்த சிஸ்டத்தோடைய மெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கே வந்து வாட்டரை சேவ் பண்ணுறது தான். ஓகேங்களா. இந்த சிஸ்டத்தை வந்து ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு பைப் வச்சு நம்ம தண்ணி யூஸ் பண்ணோன்னா, செடிக்கு தண்ணி ஊற்றணுன்னா என்ன ஆகும், அதிகமான வாட்டர் வேஸ்ட் ஆகும். பட் இந்த சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணோன்னா வாட்டரை என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். அந்த பிளான்ட்டுக்கும் ஒரு கரெக்டான டைமுக்கு வாட்டர் அந்த பிளான்ட்டுக்கு போகும். Are you understood students? Then another purpose, water is needed for growth of plants. Plants contain 90% of water of their bulk. Water protects crop from frost and from dry hot air currents. ஆக்சுவலாக வந்து இப்போ ஓவராக சன்லைட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த பிளான்ட் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வாட்டர் என்ன ஆகும், ரொம்பவே எசென்ஷியலாக இருக்கும் பிளான்ட்டுக்கு. அப்போ அந்த மாதிரி போகக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான்ட்டுக்கு என்ன ஆகும், நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்போ நல்லாவே அந்த பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும். Are you understood students? In today's class what we are learnt, 3 marks and 5 marks. So in today homework is read 3 marks and 5 marks. படித்து எழுதி பார்க்கணும்.
எழுதி பார்த்து பென்சிலால் கரெக்ஷன் பண்ணி மிஸ்டேக்ஸை 5 times ரைட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க் டுடே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.